بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். புகழனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்று அதனை செயல்படுத்தி காட்டி தந்த சத்திய சகாபாக்களின் மீதும் வாழ்ந்து மறைந்த நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இந்த அவையிலே வந்து குழுமிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவர் மீதும் நின்று காணட்டும். அன்பிற்கினிய மார்க்க சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி மண்டலத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமதான் தொடர் சிறப்பு சொற்பொழிவிலே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் இங்கே நமக்கு மத்தியில் தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி அப்துல் மஜீத் உமரி அவர்கள் சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நமக்கு மத்தியில் ஒற்றுமை கோஷமும் ஓரிரை கொள்கையும் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் அவர்கள் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். அதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓரிரை கொள்கையும் ஒற்றுமை கோஷமும் என்கிற தலைப்பில் சில தகவல்களை சொல்வதற்காக கேட்பதற்காக நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறான். ஓரிரை கொள்கை தௌஹீத் என்கிற இந்த கோஷம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பூச்சாண்டியாக இருந்தது. தௌஹீத் என்று சொன்னால் ஏதோ ஒரு வேற்று கிரகத்து மனிதர்களைப் போல அவர்கள் பழமைவாதிகள் கருதினார்கள். நஜாத்துக்காரர்கள் என்று பெயர் சூட்டினார்கள். இன்னும் சிலர் இவர்கள் காதியானிகள் என்று சொன்னார்கள். யூத கைக்கூலிகள் என்று பேசினார்கள். இவர்கள் எந்த சட்டத்திற்கும் உட்படாதவர்கள், குழப்பவாதிகள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த மாதிரியான வர்ணனைகளால் தௌஹீத் அல்லது தௌஹீத்வாதிகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம் ஒரு தீண்டாமை தலைவிரித்து ஆடிய காலம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது தௌஹீத் சிந்தனை உள்ளவராக இருக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்திலே ஊர் விளக்கம், அது மாதிரி நல்லது கெட்டதுகளில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், அதை போல பள்ளிவாசலில் உங்களுக்கு அனுமதி இல்லை,
இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகளை மக்கள் கொடுத்தார்கள். திருமணம் என்றால் அதற்கு நாங்கள் பதிவு புத்தகம் தரமாட்டோம் என்று அவர்கள் நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்தினார்கள். இது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏகத்துவம் என்று சொன்னால் ஏளனமாக பார்க்கப்பட்ட காலம் அது. தௌஹீத், அவர் தௌஹீதாமே, அவருக்கு பொண்ணு கொடுக்குறீங்களா, அவர் நம்முடைய கொள்கையிலிருந்து வெளியே போனவராயிற்று, அவருக்கு அவருடைய மகளுக்கு நீங்க மாப்பிள்ளை கொடுக்குறீங்களா என்றெல்லாம் கூட விகாரமாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த காலம். எப்போது பார்த்தாலும் நம்முடைய சகோதரர்கள் காவல்துறையை அணுக வேண்டிய கட்டங்கள் வந்தன. பீஸ் மீட்டிங் என்கிற பல மீட்டிங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுபோல எந்த சந்தர்ப்பத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த அதிகாரியும் நமது வீட்டு கதவை தட்டி நம்மை அழைத்துக் கொண்டு போய் விசாரணைங்கிற பேரில் பல சிரமங்களை தரலாம் அப்படிங்கிற ஒரு பதைபதைப்பான சூழல் சதாவும் நிலவிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏகத்துவ எழுச்சி பட்டி தொட்டி எல்லாம் ஏற்பட்டு விட்ட பிறகு இப்போதெல்லாம் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரிலே ஒரு கிளை கண்டிப்பாக இருக்கும். தௌஹீது ஜமாஅத்துடைய கிளை அந்த ஊரிலே கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி விட்டார். இப்போதெல்லாம் இன்னும் சொல்ல போனால், வேறு வார்த்தையில் சொல்ல போனால், தமிழகத்தில் இருக்கிற சராசரி முஸ்லிம்கள், தௌஹீது அல்லாதவர்கள், ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உடம்புகளில் கூட பெரும்பாலும் தௌஹீதுவாதிகளுடைய ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இரத்த தானம் பேரில் மாபெரும் தானத்தை வழங்கி நம்முடைய ஜமாத் மிகச்சிறந்த இடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அளவுக்கு இந்த ஜமாத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அதிகாரிகள் மட்டமாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க மட்டத்திலும் சரி, இவர் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் இன்றைக்கு காவல்துறையினரே ஒரு கூட்டம் நாம் போட்டோம் என்றால் உடனே இவர்கள் கட்டுக்கோப்பானவர்கள், இவர்கள் காரசாரமாக வரம்பு மீறி பேச மாட்டார்கள், இவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாராவது எதையாவது கேள்வியாக கேட்டால் அதற்கு இவர்கள் பதில்தான் சொல்லுவார்கள், அந்த பதில்களும் கூட தொகுப்பாக இருக்கும், அந்த பதில்களிலே நியாயம் இருக்கும், அந்த பதில்களிலே அவர்கள் எதை ஆதார அடிப்படைகள் என்று கருதுகிறார்களோ அத்தகைய சான்றுகள் இல்லாமல் அவர்கள் எந்த வார்த்தையும் எதிர்க்க மாட்டார்கள் என்கிற அளவுக்கு உளவுத்துறைகளே சரியான விளக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஒரு கட்டத்தில் நம்முடைய எதிர்த்தரப்பினர்களாக இருந்த சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு நாம் வரக்கூடாது என்று அவர்கள் போட்டிருக்கிற தடையை நாம் மீறுவதற்காக வேண்டி உரிமை கோரல் கேஸ் போடுறோம். போட்டா அந்த கேஸில் வாதிடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னா முஸ்லிம் அல்லாத வக்கீல்கள் வாதிட்டார்கள். புளியங்குடியில நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் போட்ட கேஸ்ல வாதிடக்கூடிய ஒரு நம்ம சார்பாக வாதிடக்கூடிய ஒரு வக்கீல் ரமேஷ், அவர் பேர். கடையநல்லூர் வட்டாரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெரிந்திருக்கலாம். ரமேஷ் என்று ஒரு வக்கீல், பிராமணர். அவர் அவ்வளவு சட்டங்களையும் தெரிந்து வைத்திருந்தார். மார்க்க சம்பந்தப்பட்ட சட்டங்களை எல்லாம் அன்றைக்கு வெறும் 800 ஹதீஸ்கள் முஸ்லிமில் முக்தசர் சஹீஹ் முஸ்லிம்ங்கிற பேர்ல அது வெளியிடப்பட்டிருந்தது. முஸ்லிம் இன்றைக்கு முழுமையாக வந்திருக்கிற மாதிரி தர்ஜமா இன்னைக்கு வரல. அதுதான் புத்தகம், ஹதீஸ் புத்தகங்கிற பேர்ல நம்மிடத்துல ரெடியாக இருந்தது. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருந்தோம். அதை அவர் படித்து பார்த்து விட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை அணுகி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொல்லுகிறார், இந்த ஹதீஸ் புத்தகங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதில் எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டி எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். யாரு? ரமேஷ் சொல்றார். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த புத்தகத்தில் ஈடுபாடு வந்து விட்டதா என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், மார்க்க ரீதியாக அல்ல, எனக்கு மதம் புரியப்பட்டது இல்லை, என்னுடைய தொழில்,
நான் ஒரு வக்கீலாக இருக்கிறவங்க அடிப்படையில் இதை டாப் டு பாட்டம் நான் படிச்சுட்டேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன். நான் வழக்குக்காக வேண்டி செல்லவில்லை. இவ்வளவு தெளிவான உங்க மார்க்கம் இருக்கிற போது எப்படி இவர்கள் மறுக்கிறார்கள்? அவர் கேட்கிறார், ஹய்யால சலா ஹய்யால் ஃபலாஹ் என்றால் என்ன? தொழுகைக்கு வாருங்கள், வெற்றி பெற வாருங்கள் என்றுதானே பொருள். இது பாங்கொலி என்கிற பேரில் பள்ளிவாசல் இருந்து கொடுக்கப்படுகிற போது இது யாருடைய செவிகளில் எல்லாம் விழுகிறதோ அவர்கள் எல்லாம் தொழ வர வேண்டும் என்று விரும்பினால் எங்கிருந்து இந்த ஒளி புறப்பட்டு வருகிறதோ அந்த ஒளி எங்கு மேற்கொள்ளப்படுகிறதோ ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த பள்ளிக்கு வருகின்ற உரிமை எல்லாத்துக்கும் மேல இருக்குது. ஹய்யால சலா என்று சொல்கிற போது தொழுகைக்கு வாருங்கள் சுன்னத் ஜமாத் மட்டும் நீங்க சொல்றீங்களா? இல்லையே, ஆளையும் கூப்பிட்டுக்கிட்டு உங்க ஆளும் வரமாட்டுக்கிறான் பள்ளிவாசலுக்கு. அப்படி இருக்கிற போது பள்ளிவாசலுக்கு தொழ வருகிறார்களே அவர்களை வரக்கூடாது என்று சொல்லி தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் விளங்கியிருந்த அளவுக்கு கூட மற்றவர்கள் விளங்கி இருக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மாற்று மத சகோதரன் விளங்கி இருந்தான். தராவீஹ் 20 ரக்காத்துக்கா என்கிற செய்திகள் பரப்பப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் அங்கே மக்களுக்கு மத்தியில தராவீஹ் 20 ரக்காத்துக்களா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு 8 ரக்காத்து தான் சரி என்று புரிந்து கொண்டவர்கள் தங்களது விளக்கங்களை சமூகத்தில் வைத்தார்கள் என்பதெல்லாம் பழைய செய்திகள். ஆக இந்த மாதிரி ஏகத்துவ சிந்தனைகள் இந்த சமூகத்தினுடைய உள்ளங்களை ஊடுருவ ஆரம்பித்து விட்ட பிறகு இப்ப என்ன ட்ரெண்ட் என்ன தெரியுமா? தௌஹீதுன்னா தௌஹீத் என்று சொன்னவுடன் அவருக்கு முக்கியத்துவம் சமூகத்தில். தௌஹீத்வாதிகள் அவர்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்பாங்க. அவர்கள் வரதட்சணை வாங்க மாட்டார்கள். எப்போது சத்தியம் என்று அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டதோ அப்போது அவர்கள் பழைய நிலையில் இருந்து மாறுவதற்கு தயங்க மாட்டார்கள். எப்போது அவர்கள் கலந்த காலங்களிலே இன்னென்ன தவறுகளை செய்தார்கள் என்று தகுந்த முகாந்திரங்களோடு சுட்டிக்காட்டப்பட்டால் உடனே அவர்கள் இவ்வளவு காலம் இருந்தோமே, இவ்வளவு காலம் அந்த கொள்கைகள் அல்லவா இருந்தோம், அதையல்லவா சரி கண்டு கொண்டிருந்தோம் என்று சொல்லி அந்த பழமையை நியாயப்படுத்த ஒருபோதும் அவர்கள் தயாராக மாட்டார்கள். அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் இன்றைக்கு புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சமூகத்தை மாற்றிவிட்டான். ஆனாலும் கூட சில பேர் இப்ப என்ன மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, நாங்களும் தௌஹீத்வாதிகள் தான், நாங்களும் தௌஹீத் தான் போதிக்கிறோம். தௌஹீதுங்கிறது பூச்சாண்டித்தனமாக இருந்த காலம் போக அவன் எடுத்து ஒட்டிக்கிறான். அவன் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் தௌஹீதுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. ஏன்னா இது சமூகம் ஓரங்கட்ட ஆரம்பிச்சுடுமே. தௌஹீது இல்லையா, தௌஹீதை நீ எதிர்க்கிறியா, அவங்கள்ட்ட இருக்கிற பரிசுத்த தன்மை உன்கிட்ட இல்ல, அவர்கள்ட்ட இருக்கிற நியாயம் உன்னிடத்தில் இல்ல, அவர்கள்ட்ட இருக்கிற உண்மை உன்னிடத்துல இல்ல என்று சொல்லி சமூகம் ஒவ்வொருத்தனையா ஓரங்கட்ட ஆரம்பிக்குது. அப்போ இந்த நிலையை பார்த்த உடனே ஆஹா தௌஹீதுக்கு எதிரு, தௌஹீதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, தௌஹீதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னா நாம தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் என்கிற மாதிரியான அச்ச சூழ்நிலை வந்துவிட்ட உடனே நாங்க தௌஹீத் தான், நாங்க தௌஹீதுக்காக வேண்டி அது செய்யலையா இது செய்யலையா என்று சொல்லி எப்போது புதிய பழைய பலாசையெல்லாம் தட்டி பாருங்க அந்த காலத்தில் அது பண்ணோம் இது பண்ணோம் தௌஹீத் இல்லாமலா செஞ்சோம், நாங்களும் தௌஹீத் வாதிகளா இருக்க போய் தானே இந்த காரியத்தை செய்யறோம் அந்த காரியத்தை செய்யறோம் என்று சொல்லி தௌஹீத்வாதிகளால் மேற்கொள்ளப்படுகிற காரியங்களை எல்லாம் தொகுத்து தங்களோடு தாங்கள் செய்யாவிட்டாலும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யாருன்னு சொன்னா ஐக்கிய முஸ்லீம் ஜமாத்துங்கிற பேர்ல அயோக்கியர்கள் இருக்கிறாங்க, அவன் தௌஹீத் சொல்றான். யாரெல்லாம் சூஃபியாக்கள்ங்கிற பேர்ல இந்த சமூகத்தில் தௌஹீத்வாதினை வெறிகொண்டு பார்த்து கொண்டிருந்தானோ அவன் கூட இப்ப தௌஹீத்னு பேச ஆரம்பிச்சுட்டான். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் சொன்னா, ஏகத்துவம் என்பது தௌஹீத் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க அல்லாஹ் மனுஷனும் ஒண்ணுங்கிற அளவுக்கு தௌஹீத் என்ன செய்யறோம், ஒற்றுமை தானே, எல்லாம் ஒண்ணு. ஏன்னா பீரப்பாங்கிற பேர்ல தக்கலை பீர் முகமது அப்பா என்ன சொன்னாரு, அகதுதான் அகமதா பிறந்தான்னு சொன்னார். அகதுனா யாரு, குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அவன் தான். அஹ்மதுனா யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகதுதான் அகமதா வந்துரித்தார் அப்படின்னு பீரப்பா வாண்டி இருக்கிறாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராத்திபத்துல் ஜலாலியாங்கிற பேர்ல சில தரீக்காக்காரர்கள், அப்படி பல தரீக்காக்கள் இருக்கா இல்லையா, ஷாதுலியா, காதிரியா, ஒரு மாதிரியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா, இப்படி நிறைய தரீக்காக்கள் இருக்கின்றன. அந்த தரீக்காக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சில பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள். தமிழ்
ஒரு பக்கம். தமிழ்ல நிறைய செய்திகள் இருக்கு. ஷாதிலியா தரிக்காவில் அவுராது தொகுப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் ஃபாசி நாயகம் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஃபவுண்டர். அவரு அல்லாஹ்வை கனவுல கண்டாராம். அல்லாஹ்வை நான் கனவுல கண்டேன்னு சொல்லி இருக்கிறார். அதாவது அரபி முன்னூல்ல இருந்துச்சுன்னு சொன்னா மக்களுக்கு தெரியாம போயிடும். இந்த நான் சொல்ற அவுராது தொகுப்புங்கிறது தமிழ்ல தான் இருக்கு. தமிழ்லயே அந்த புத்தகம் இருக்கிறது. அந்த முன்னுரையில ஃபாசி நாயகம் அல்லாஹ்வை கனவில் கண்டார். கனவுல கண்டார் யாரும் ஆதாரம் வைக்க முடியாது இல்ல. கனவுல சில பிள்ளைகள் கூட சொல்லும். ஒரு குழந்தை கேட்டுச்சான், நான் வந்து கனவு கண்டம்மா அப்படின்ட்டு. அப்படியா, என்ன கனவு கண்ட? ஒரு பார்க், அருமையான ஒரு பார்க். அந்த பார்க்ல நான் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருந்தேன், நீங்க ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்க என்ன? அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு அந்த குழந்தை. ஏமா கனவை நீங்க கண்ட, நான் எப்படிமா அந்த கனவை தொடர முடியும் கேட்டதுக்கு, அந்த கனவுல நீங்க தானே இருந்தீங்க அப்படின்னு. ஒரு பாமரத்தனமான குழந்தைத்தனமான பேச்சு. அதை ஆதாரப்பட்டு கேட்க முடியுமா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த ஃபாசி நாயகம், ஃபாசின்னா அர்த்தம் வசியமான அர்த்தம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாசி சரி, அது மேடைக்கு நல்லா இருக்காது, அதனால விட்டுருவோம். ஃபாசி அப்படின்னா அந்த மனுஷால ஓடுனேன், அந்த பட்டத்தை வாங்குறதுக்காக ஓடுனா ஓடி வந்துட்டேன். ஏன்னா அந்த மனுஷால ஓட ஃபாசின்னு தான் பட்டம் கொடுப்பாங்க. எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம் தான் ஃபாசி அப்படின்னு சொன்னா. ஏன்னா யாருக்காவது அரபி தெரிஞ்சவங்க ஃபுஸ்வானா என்னன்னு கேளுங்களேன். ஃபுஸ்வாவுடைய செய்பொருள் தான் வந்து ஃபாசி. ஃபுஸ்வானா என்னது? நான் அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இங்க உள்ள மண்ணின் மைந்தள்கிட்ட கேட்டு அவங்க அடிக்க வந்துட போறான். வேற ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகமானவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அப்படின்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஃபாசி நாயகம்ங்கிறவரை வந்து அல்லாஹ்வை கனவுல கண்டாங்க. 3 கேள்விகளை கேட்டாங்க. அந்த சமுதாயத்துக்கு தேவையான 3 கேள்விகளை அவர் கேட்டார். என்ன கேட்டாரு? திக்ர்ல சிறந்தது எது? ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையா? அதை திக்ர்ல சிறந்தது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பட்டது ஏற்கனவே இல்லையா? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி போய் அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாராம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரை ஓரங்கட்டுறார். நான் கேட்பேன், நீங்க என்னத்தை போட்டு கேட்கறது? நீங்க கேட்டவரை எனக்கு போதாது. அப்ப இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே பதில் சொன்ன அந்த கேள்விகளை அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றாரு அப்படின்னு அது இருக்கு. தமிழ்ல இருந்தாலே விளங்க மாட்டேங்குது மக்களுக்கு. அதுக்கு பிறகு அரபு தமிழ்ல எழுதி வைத்திருக்கிறார். அரபு தமிழ்ல எழுதி வைத்திருக்கிற நிலையை பார்க்கலாம். எப்படின்னா ஜவாலியா என்று சொல்லப்படுகிற, அது காதிரியா தரிக்கால உள்ள ஒரு பிரிவு தான். என்ன சொல்வார்கள்? அரபு தமிழ் எழுதி வைத்திருக்க. அரபு வார்த்தையும் இருக்கும், தமிழ் வார்த்தையும் இருக்கும். எப்படி? ஹக்கை ஹக்காக காணாத வாழ்நாள் துக்கமாம் என்பதில் துணக்கினி ஃபில்ஹால். ஹக்க ஹல்கில் காணாத வாழ்நாள். ஹக்னா யாரு? அல்லாஹ். ஹல்க்னா யாரு? கிரியேஷன், மனிதர்கள், படைப்பினங்கள். இத ஹக்க அல்லாஹ்வ ஹல்க்ல பார்க்கலன்னு சொன்னா இவன் வாழ்க்கையே துக்கம். அப்ப என்ன செய்யணும்? மனிதர்களில் பார்க்க வேண்டும். மனிதர்கள் ஹல்க்னாவே படைப்பு. இந்த கல்ல கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்ல காணோம்னு சொல்லுவாங்களே, என்ன அர்த்தம்? கல்ல நாயை பார்க்கும்போது அடிக்கிறதுக்கு கல்லு கிடைக்கல, கல்லு நிறைய குவிஞ்சு கிடக்குது, ஆனா அடிக்கிறதுக்கு நாயை காணோம். அப்படிதான் நம்ம விளங்கி வச்சிருப்போம். அப்படி இல்லை. சித்தர் சொன்ன ஒரு செய்தி. என்ன செய்தி அது? கல்லால ஒரு நாய் சிலை செய்யப்பட்டிருக்கிறது. அதை கலை நுணுக்கத்தோட நீ பார்த்தேன்னு சொன்னா அங்க நாயை நீ கண்டால் அங்கு கல்லை காணோம். கல் இல்ல, அது கல்லை நீ பார்த்தேன்னு சொன்னா அது நாய் இல்ல. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் என்று பாடுறானா இல்லையா? அப்போ கண்டா ஒன்னா நினைக்கிற அது கற்பனை தான், அது கற்சிலை தான் அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி இவரும் சொல்றார். எப்படி? இறைவனை வந்து நாம் மனிதரில் பார்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையே துக்கமா போயிடும். ஃபர்க்குனா என்னது? பிரிவு, டிஃபரன்ஸ். ஹாலிக்கு வேற, மகளுக்கு வேற, படைத்தவன் வேறு, படைக்கப்பட்ட படைப்பினங்கள் வேறு அப்படிங்கிற நிலை இருக்குது. அது மாறணுமா? ஃபர்க், டிஃபரன்ஸ் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஃபர்க்கை ஜம்முனா ஆக்கி, ஜம்முனா சேர்றது, ஒன்னா ஆக்கி பன்பிராகாமல் காலை சருகி போகாமல் காத்து தஹீர் என்பாலை. பால்னு சொன்னா ஹால், என்னுடைய நிலைமை. அதாவது அல்லாஹ்வையும் அல்லாஹ் அல்லாத மற்ற ஜீவராசிகளையும் ஒன்னா நான் சேர்த்து பார்க்கணும், தனித்தனியா நினைக்கவே கூடாது. அப்படி நான் தனித்தனியா பார்க்கல அப்படின்னு சொன்னா இறைவா நான் சருகி போயிட்டேன்னு அர்த்தம், என் கொள்கையில் இருந்து நான் விலகி போயிட்டேன்னு அர்த்தம். எனவே என்னுடைய நிலைமையை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. 2 ஒன்னாக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் யார்கிட்ட போய் கேட்டு ஒன்டேன்னு கேட்டு போக வேண்டியதானே?
ரெண்டே அவனையும் என்னையும் ஒன்னாக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா நீ ஒன்றே கேட்க வேண்டியதானே. நீ இப்ப எதுக்கு இறைவா நீ எனக்கு பரிசுத்தப்படுத்து ஏன் சொல்ற? இப்படி எந்த நிறுவலை தூராக்கி உன்னில் ஷுஹூதை பந்தம் போல் பற்றி பாய ஃபஃப்தஹ் முராதி. எல்லாம் அரபி தமிழ் அப்படின்னா ஒருத்தருக்கு வழங்காது. அரபி படிச்சவங்க வழங்காது, தமிழ் மட்டும் படிச்சவங்க வழங்காது. ரெண்டு பேருக்கு வழங்காம இருக்கிறதுக்கு அரபி தமிழ் ஒன்று வச்சிருக்கிறான். அப்போ அவர் என்ன சொல்றான், எந்த நிருளை என்னுடைய இருளை தூராக்கி விலக்கி உன்னில் ஷுஹூதை நான் உன்னல் சாட்சியாகவே இருக்க வேண்டும். பந்தம் போல் பற்றி தீப்பந்தம் இருக்கிற அது ஒரு பந்தத்திலிருந்து இன்னொரு பந்தம் பற்றப்படுது. அப்படி பற்றி வைக்கப்படும் போது எது அசல்னே தெரியாது. அப்ப அந்த மாதிரி உன்னில் இருந்து நான் பற்றப்பட வேண்டும், என்னில் இருந்து நீ பற்றப்பட வேண்டும். அந்த அளவுக்கு ரெண்டுமே ஒண்ணுங்கிற மாதிரி இரண்டரை கலக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் கொள்கையில இந்து மதத்தில் அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கிறான். எப்படி துவைதம், அத்வைதம், வசிஷ்ட அத்வைதம் என்று சொல்வார்கள். துவைதம் எல்லாத்துக்கும் தெரியும், கடவுள் வேறு படைப்பினங்கள் வேறு. அத்வைதம் என்று சொன்னா ரெண்டும் ஒண்ணு. மூணாவது வச்சுக்கோ வசிஷ்ட அத்வைதம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டும் வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணும் இல்ல, ஒண்ணு ஆனா ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை. நமக்கு சிரிப்பா தெரியலாம், ஆனா சுவாமி சித்மயானந்தா போன்றவர்கள் அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கிறான்னு சொன்னா, ஒருவனுக்கு மனைவியா, ஒரு பெண் ஒருவனுக்கு மனைவியா, இன்னொருத்தனுக்கு சகோதரியா, இன்னொருத்தனுக்கு தாயா இருக்கிறாளா இல்லையா? உறவை பொறுத்த வரைக்கும் அது மூணு, ஆனா பெண்ணு ஒத்தி தான். அதே மாதிரி கடல் வேறு கடல் அலைகள் வேறு என்பது இல்லை. கடல் வேறு கடல் அலைகள் வேறு இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். கடல் வேறு கடல் அலைகள் வேறுன்னு சொன்னா வெறும் கடலை பார்த்து அலைன்னு சொல்ல முடியாது, வெறும் அலையை பார்த்து கடல்னு சொல்ல முடியாது. ரெண்டு வேறு வேறு அல்ல, ரெண்டு ஒண்ணு அல்ல அவர்கள் கொடுக்கிற தத்துவங்கள். சரி, அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அந்த கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதே கருத்தை சூஃபியாக்கள்ங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டு இதுதான் தௌஹீது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நம்ம குடும்பங்களே சாதாரணமா சொல்லுவாங்க, பிள்ளையா சூஃபி மாதிரி. சூஃபி மாதிரி அர்த்தம் விளங்காதவன் அர்த்தம், ஏன்னா உருப்படாதவன் அர்த்தம். ஏன்னா சூஃபினா நம்ம லாங்குவேஜ்ல எப்படி ஆகி போச்சு, ரொம்ப பரிசுத்தமானவன், ரொம்ப அமைதியானவன், எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டான். ஒரு காலத்துல சாமியார்கள் அப்படிதான் பேர் இருந்துச்சு, சாமியார்கள். இப்போ சாமியார்னாவே ஓடுறான் ஓட்டம். என்னடா இது சாமியார், சாமியாராமே அப்படிங்கிறான். இல்ல சாமியார்னு வந்தாச்சுனாவே அவன் காமக்கண்ணோட தான் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. சாமிங்கிறவன் ஆசாமியா மாறிட்டான் இப்போ. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில ஏகத்துவம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம அல்லாஹ் வேறவா பார்க்க கூடாது அப்படிங்கிறது குர்ஆனில் இருந்து ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குர்ஆனில் இருந்து ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸில் இருந்து ஆதாரம் இருக்கிறது சொல்லி இவருடைய சிந்தனையை தவறாகவே நுழைக்கிறார்கள், தவறாக நுழைக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் வழிகட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வது போல யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. அநேகர் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதன் மூலமாக வழிகாட்டி நல்வழிப்படுத்தினா, அநேகம் பேர் இதன் மூலமாக வழிகட்டு போகிறார்கள் அப்படின்னு ரெண்டுமே அநேகம் தான் சொல்றான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா, ரெண்டும் அநேகம் தான் சொல்றான். வழி கெடுபவர்களும் சரி, வழி பெறுவர்களும் சரி. அப்ப இந்த மாதிரியான நிலையில தங்களுடைய சுய தேவைகளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்காதா என்று தேடக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஆதாரங்களை அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போல பெறுகிறார்கள். எத்தனை பேர் அப்படி பெற்றிருக்கிறாங்க? அந்த மாதிரியான கொள்கைகளை மக்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம மக்கள்லாம் தெரியாதா, என்ன சரக்கு கொண்டு வந்தாலும் விற்கும், நம்மள்கிட்ட என்ன கொண்டு வந்தாலும் விற்கும். இலங்கையில கூட கல்முனைங்கிற ஊர்ல ஹம்வோஸ்த் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பைல்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்வோஸ்த் என்ன அர்த்தம், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னார். அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு குரூப். அதுக்கப்புறம் ஒருத்தர் பதில் எழுதினார், அதுக்கு ஹம்வோஸ்த் அது ஒரு வேஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுல இருந்து பிரிஞ்சு வந்தாங்க. ஆக இந்த மாதிரி எந்த சரக்கு கொண்டு போனாலும் மக்கள்ல சில பேர் அதை வாங்குறதுக்கு இருக்கிறான். கீழக்கரையில் ஒருத்தர் தௌஹீது நான் நபி அப்படின்ட்டான். கீழக்கரையில சமகாலத்துல நாகர்கோயில் அல்ஜன்னத் பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிற போது நான் நபி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தான். ஒரு புத்தகம் எழுத அந்த புத்தகத்துல இதுதான் வேதமினி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அருமையான நடையில அழகான கையெழுத்து பிறகு ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு அது தொகுக்கப்பட்டு இது வேதம் அப்படின்னு கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு என்னுடைய பேரு இஸ்ராயில் மலக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க. மலக்கு அப்படி பேர்ல இல்ல, ஹதீஸ்ல எங்கேயுமே இல்ல. இஸ்ராயில் ஒரு மலக்கு இருக்கிறதா இல்ல. ருசுலுனா நம்முடைய தூதர்கள் மலக்குகள் இந்த கைப்பற்றுகிறார்கள் ரூஹ் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அவர்களுக்கு ஹெட் இஸ்ராயில் தான் கிடையாது. அப்ப இப்படி இருக்கிற போது
இவர் என்ன வச்சுக்கிட்டாரு, நம்ம அந்த பேரை வச்சுக்கோமே, அப்படி என் பேர் இஸ்ராயேலு, நான் இந்த சமூகத்துக்கு நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் லிட்ரேச்சரா நாலேஜ் அவருக்கு இருக்குது, எழுதி இருக்கிறாப்ல. கடைசியில பின்னாடி லாஸ்டா விஷயத்துக்கு வர்றான். என்ன விஷயத்துக்கு வர்றான், நீங்க தாவால சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா என் பேருக்கு மணியாடு அனுப்புங்க, ஏன்னா என் பேர் இஸ்ராயலுக்கு அனுப்பிடாதீங்க, என் பேர் யாக்கூபு. பின்னாடி அல்லாஹ் எனக்கு வச்ச பேர் தான் இஸ்ராயேலு. படிச்சு பார்த்து ரொம்ப ஆர்வமா எல்லாரும் பார்த்து பரிசீல பத்திரிகை பரிசீலனை குழுல எல்லாருமா பார்த்தோம். பார்த்துட்டு உடனே பதில் எழுதுறோம். ஏன்னா எடுத்து எடுப்புல பிஸ்மில்லாவை காணும், வேதத்துல பிஸ்மில்லாவை காணும். உடனே எழுதி போட்டோம். உண்மையிலே நபின்னு சொன்னா பிஸ்மில்லாவை மறந்துருக்கா மடப்பையில அப்படின்னு எழுதி போட்டவனே அப்போ அவன் சளைக்கல, பதில் எழுதுறான். நான் நபி, நீ எப்படி இந்த பிஸ்மில்லா எழுதுறேன்னு கேட்கலாம். இந்த வேதத்துல பிஸ்மில்லா மாற்றப்பட்டு தெரியுமா அது அப்படின்னு, இந்த வேதத்துல மாற்றப்பட்ட சூறாக்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறான். இந்த வசனம் இல்ல, இந்த அத்தியாயம் இல்ல, ஒரு பட்டியல் போட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மக்கள் ஆஹா இப்படி ஒரு இது எழுதியிருக்கிறானே, அவன் ஒரு சவால் விடுறான். கடைசியில் என்ன சவால் விடுறான் அப்படின்னு சொன்னா, நான் நபி இல்லைன்னு சொன்னான். எப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்றானோ, இதுல லவ்கான மின் இந்தி கைரில்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருக்குமானால் வஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இதுல பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள், அநேக முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அதை பேஸ் பண்ணி உண்மையில நபி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது தவறு வந்திருக்குமே, இது தவறு, ஒரு தவறு நீங்க சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னு அவன் ஒரு சவால் விடுறான். அந்த அளவுக்கு தான் இருக்குது. தமிழை பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ்னு சொன்னா சாதாரண நம்ம படிக்கிற தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழை விட ஓரளவு உயர்ந்து இருக்கிறது. தப்பு தான் கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணா நான் வரிக்கு வரி தப்பு கண்டுபிடிப்பேன். ஏன்னா ஒற்றுமை பார்க்கறாருன்னா, ஒற்றுமை தெரியுமா, வேலை செய்தான் என்பதற்கும் வேலை செய்தான் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா. வேலை செய்தான் அப்படின்னு சொல்றோம், வேலை செய்தான் இச்சு போட்டு எழுதுறோம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா, யாருக்கா தெரியுமா? ரெண்டுக்கும் வேலை செய்தான் என்ன அர்த்தம், வேலை செய்தான் என்ன அர்த்தம்? வேலை செய்தான், வேலை செய்தான் ஒரு ஜாப் பண்ணான், ஒரு வேலையை அவன் செஞ்சான். வேலை செய்தான் வேல் பிளஸ் ஐ பிளஸ் இச், அது வேற்றுமை உருவு, ஐங்கிற வேற்றுமை உருவு வரும்போது ஒற்று மிகும், பின்னாடி வல்லெழுத்து மிகுந்தால் இது சட்டம். அப்ப இச்சு வர்றதுனால அர்த்தமே மாறி போய் வேல் என்கிற ஆயுதத்தை செய்தான் ஆகி போயிரு. அப்ப இந்த மாதிரி தமிழ்ல கொஞ்சம் ஒற்று மிகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய வரிக்கு வரி தப்பு கண்டுபிடிக்கலாம், அது வேற. ஆனாலும் கூட சராசரியாக மக்கள் எழுதுகின்ற அந்த வாசகங்களை நான் தாண்டி ஓரளவு முயற்சி பண்ணி இருக்கிறான், முயற்சி பண்ணி எழுதிட்டான். கலீல் ரசூலுடைய திருமணம், கலீல் ரசூலுடைய திருமணத்துல ஒரு வேன்ல எல்லாருமே கீழக்கரைக்கு போறோம். கலீல் ரசூலுடைய திருமணத்தில் கலந்து கொள்வதை விட அந்த புதிய நவீன தன்னை வாழ்கிறானே அவனை நேரில் சந்திக்கணுங்கிறதா ரொம்ப ஆர்வம். போயிட்டோம், அங்க போய் விசாரிச்சோன்னு சொன்னா அவன் சரியான சைக்கோ இல்லையா, அவனை விரட்டிட்டோமே நாங்க, அதான் அந்த ஊர்ல சொல்றாங்க. விரட்டிட்டீங்களா, எங்க போயிட்டான், எங்க ஒழுங்கான தெரியல, ஆளுங்க இல்ல, இப்போ அவன் லூஸ் தனமா அங்க இருக்கிற மக்கள்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் அடிச்சே விரட்டிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்ப முடிஞ்சு போச்சுன்னு வந்துட்டோம். ஒரு மாசம் கழிச்சு அடுத்து ஒரு தபா வருது அவன்கிட்ட இருந்து, நான் ஹிஜ்ரத் பண்ணி விட்டேன், கீழக்கரையில் இருந்து நான் ஹிஜ்ரத் பண்ணி சென்னைக்கு போயிட்டேன், உங்களுடைய ஆதரவு தொடரட்டும். செண்டாளா இன்னும் ஓயலியா, அங்க மூலமா நீ ஓட்டிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் மறுப்புகளும் பதில்களும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் முடிஞ்சு போயிருந்த கதை. அப்போ அவரு பார்த்திருக்கிறான், ஏதாவது தொழில் ரீதியா என்னமாவது பண்ணணும், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. சரி இப்படியே நம்ம குறுக்கல போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நினைப்பு. அப்படி சில பேர் முடிவு பண்ணி தான் என்ன பண்ணிருக்கிறான், கல்லூரி தயாரிக்கலாம்னு பண்ணியிருக்கிறான். கல்லூரி தயாரிக்கலாம்னு முடிவு பண்ண என்ன பண்ணிட்டான், 15 ரூபா அடிச்சிருக்கான். உலகத்தில் எங்கேயாவது 15 ரூபா இருக்குதா, எங்கேயுமே கிடையாது. 15 ரூபா அடிச்சு என்னடா செய்யறது, இது வரைக்கும் 15 ரூபா எங்கேயும் பார்த்தது இல்லையே, நம்ம கணக்கு இல்லாம அடிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் ஒரு வெள்ள சின்ன பெட்டி கடை, வயசான ஆளு, சின்ன விளக்கு தொங்கிட்டு இருக்குது, அவர்கிட்ட போய் 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கான். எவ்வளோ, 1 ரூபா. சரி 15 ரூபா நீட்டிருக்கான். அந்த ஆள் விளக்கு வெளிச்சதுல பார்த்துட்டு அதை வாங்கி வச்சுட்டார். வச்சுட்டு சில்லறை கொடுத்துருக்காரு. சில்லறை எவ்வளவு கொடுக்கணும், 14 ரூபா கொடுத்துருக்கணும். அவர் என்ன பண்றாரு, 2 7 ரூபாய் கொடுத்திருக்காரு. சரியா, 2 7 ரூபாய், 7 ருபீஸ். உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? அப்பதான் தெரிஞ்சுக்க நமக்கு முன்னாடி ஆட்டை போட்டு வச்சிருக்கானடா அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி அப்பவும் ஏமாந்தவன் அந்த கடைக்காரன் தான் இல்லையா, 1 ரூபாய்க்கு அதை கொடுத்துருக்கானே. அப்ப இந்த மாதிரி
குறுக்கு வழியில ஏதாவது செலவு சம்பாதிக்க பண்ணணும்னு நினைச்சா அவன் நபின்னு நம்மள வாங்கிடுவோம், அல்லாஹ் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டானுங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி யாரெல்லாமோ அது மாதிரி முசல்லமா கத்தாபு, அவன் முசல்லமாங்கிற வந்து ஒரு பொய்யன், அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாசகத்தை எடுத்துக்கிட்டு அவன் தவறான முறையில தன்னை நபி என்று வாழிடுவதற்காக வேண்டி அவன் முனைந்தான். சுருக்கமா சொல்ற அந்த செய்திகளை. அந்த மாதிரி வந்து சஜா பின்த் ஹாரிஸான ஒரு பெண்மணி அவ தன்னை நபி என்று சொன்னான். அந்த மாதிரி அஸ்வத் அப்படின்னு ஒருத்தன் அவன் தன்னை நபி என்று சொன்னான். இப்படி பல பேர் நபி என்று சொன்னாங்க, பின்னாடி வாதிட்டார்கள். அவர்கள் சின்ன சின்ன ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தவறான செய்தி இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே அப்துல்லா பின் சபா, அவன் என்ன பண்ணா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தூக்கி விட்டான். சில பேர் சொல்லுவாங்க, பாரிசில் ஒரு பழமொழி உண்டு, முரீத் நமீபரன் பீர் நமீபரன் முரீதான் பரானன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பீர் தலைவர் வந்து பறக்கிறது இல்லை, தலைவர் ஷேக் இருக்கிறாரு அவர் பறக்க மாட்டாரு, முரீதான் பறக்க விடுவாங்களாம். என்ன அவர் நடந்து வரதை பார்த்தோன்னே பாத்தீங்களா அவர் நடந்து வரும்போது பூமிக்கே வலிக்கல பாத்தீங்களான்னு சொல்லுவான். பூமியில கால் பட்டாதாப்பா வலிக்கும் இன்னொருத்தன், அவர் பறந்து வர்றாரு இன்னொருத்தன். அப்போ கருப்பா கக்குனாங்கிறத 4 பேரை தாண்டி போச்சுன்னா காக்காயா கக்குனான்னு சொல்றாங்களா இல்லையா. பஸ்ல உட்காந்துட்டு ஒருத்தன் எங்க அம்மா வீட்டுக்கு என் அக்கா வராது அப்படின்னு இருக்கான், போவாதா? ஆனா அவன் திருப்பி கேட்டிருக்கான், போவாது அப்படின்னு இருக்கான். பின்னாடி வந்து ஏன் பஸ் போவாதாமே அப்படின்னு இருக்கான். அவ்வளவுதான், அத்தனை பேர் இறங்கிட்டான். கண்டக்டர் அங்கேயிருந்து வர என்ன எல்லாரும் இறங்குறீங்க, பஸ் போவாதாம்ல கண்டக்டரே சொல்லியிருக்கான். ஏன் யாருதான் சொன்னது? அவர்தான் சொன்னார். அவரும் கடைசியில பார்த்தா அவன் குடும்ப வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறான், போகாதுங்கிற வார்த்தையை கொண்டு வந்து பஸ்ஸை காலி பண்ணிட்டானுங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்படி செய்திகளை வந்து ஒன்ன வாங்கி இன்னொன்னு விட்டு இதன் காரணமாக தவறான செய்திகளை எல்லாம் பரப்பியவர்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ்னு சொன்னான், அலி அல்லாஹ் அவர் நபின்னு சொன்னான். இப்பவும் அந்த மாதிரியான கொள்கைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசியாக இருந்தார்கள், வசியத்து செய்யப்பட்டவங்களா இருந்தாங்க அலி அப்படின்னு சில பேர் ஷியாக்கள்ல. சில பேர் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் நபியாகத்தான் அவங்க வரணும், ஜிப்ரீல் தான் தப்பு பண்ணிட்டாரு, வஹியை கொண்டு வந்து ரசூலாட்ட ஒப்படைச்சிட்டாரு, முகமது ஒப்படைச்சிட்டாரு, முகமது ஒப்படைச்சதுனால முகமது நபி ஆயிட்டாங்க, அலிட்ட ஒப்படைச்சிருந்தா அலி நபியா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் அதை அப்படியே டெவலப் பண்ணி என்ன பண்ணா ஒரு கட்டத்துல அலிய அல்லான்னு சொல்லிட்டான். அப்துல்லா பின் சபா அலி தான் அல்லான்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இவர்கள்லாம் ஆஹா அலி அல்லான்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் போய் பார்த்து வருவோம்னு சீடர்கள் எல்லாம் போனாங்க. போய் அலியை போய் பார்த்தா அலி ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, அலி அவர்களே அன்தஹுவ நீங்க தான் அவன் அப்படின்னு. அலி என்னது என்ன புதுசா ஒரு புதிர் போடுறீங்க என்னன்னு கேட்கிறாங்க. இல்ல நீங்க தான் வந்து அல்லாஹ் அன்ட அல்லாஹ் அப்படின்னு அலிவானுக்கு கோவம் வந்துருச்சு. நான் அல்லாவா? ஏன் அவனை பிடிச்சு நெருப்பு போட்டு பொசுக்கு அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. விட்டானோ ஓட்டத்தை ஓடி தன்னுடைய தலைவர் அப்துல்லா பின் சபாட்ட போய் சொன்னாங்க, அல்லாஹ் போய் அல்லாஹ்னு சொன்னா கோவம் வருது, எங்களா போனீங்க? இந்த மாதிரி அலிட்ட போய் நீங்க தான் அல்லாஹ்னு சொன்னோம். அப்புறம் அவர் நெருப்புல போட்டு பொசுக்குனாரு. நெருப்புல போட்டு பொசுக்கிற தகுதி அல்லாஹ்க்கு தானே இருக்கு, அடிச்சுட்டான் பாருங்க. புகாரில ஹதீஸ் இருக்கு, இன்னன்னார லா யுஅذிபு பிஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நெருப்பில் போட்டு அதாபு செய்கின்ற அதிகாரம் கிடையாது. ஏன்னா எறும்பு புற்றுகளை எரிக்கக்கூடிய தோழர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உயிரினங்களை வந்து நெருப்பு கொண்டு அதை வேலை செய்யாதீங்கப்பா, அது தேவையெல்லாம் பாம்பெல்லாம் நிறைய பேர் சுடுவாங்களே, அப்படி செய்யக்கூடாது. அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான், அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் எப்படி அதை பயன்படுத்திட்டான்? யாரு நெருப்பு போட்டு பொசுக்குன்னு சொல்றானோ அவன் தான் அல்லாஹ். பாத்தீங்களா, இது அல்லாஹ்ங்கிறதுக்கு ஆதாரம் தானே. உடனே அவங்க ஈமான் கூட்டிட்டு எப்படி அலிதான் அல்லாஹ்ங்கிறதுக்கு ஈமானு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி போச்சு. அப்ப இந்த மாதிரி குர்ஆன் வசனங்களை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள், ஹதீஸை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். இவர்கள்லாம் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்களும் ஏகத்துவாதிகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப லேட்டஸ்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா வேறு வேறு நம்முடைய முன்னாள் சகாக்கள் எல்லாம் நாங்க தௌஹீதுக்கு ஒரு காலமும் எதிரி இல்லையே, நாங்க தௌஹீத் தானே இருக்கிறோம், நாங்க தௌஹீத வந்து எதிர்த்தோமா, தௌஹீதை வந்து நாங்க மாற்றினோமா, இன்னைக்கும் நாங்க தௌஹீத்வாதிகள் தானே அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் போது நம்ம சகோதரர்கள சில பேருக்கு தௌஹீத் தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நாம அவர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒற்றுமையா நடந்து கொள்ளக்கூடாது? அதுதான் தலைப்பு. ஒற்றுமை கோஷமும் ஓரிரை கொள்கை. தௌஹீதுனா என்னன்னு தெரிந்து கொள்ளாமலேயே தௌஹீது நாங்களும் தான்
அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். என்ன சகோதரர்கள் அவர்கள்? நம்முடைய முன்னாள் சகாக்களா இருந்தாங்க, தௌஹீத்வாதிகளாக அவர்கள் நடித்தார்கள். நடக்கிறதுக்கு போல அவர்கள் நடித்தார்கள், நாமளும் நம்பி இருந்தோம். ஆஹா, இவர்கள் தௌஹீதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்களே அப்படின்னு நாம் நம்பி இருந்தோம். என்ன நடந்துச்சு? ஏகத்துவத்திற்கு இன்றைக்கு சுன்னத்து ஜமாத்துக்காரெல்லாம் தௌஹீத்வாதிகள் பள்ளிவாசல் கட்டிட்டான். இனி நாம பள்ளிவாசல் கெட்டாத ஊர்கள்ல பள்ளிவாசலுக்கு வராதுன்னு நாம தடுத்தோம்னு சொன்னா இங்க ஒரு புது பள்ளிவாசல் உருவாயிரும். அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, நாங்க ஜீரோல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற ஆளு ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஹீரோ ஆயிருவான் நம்ம ஊர்ல. அதனால வழிவிட்டுற கூடாது. எப்பா நீ தொழுவா இருந்தா தொழுதுக்கோ. இன்னும் சில ஊர்கள்ல எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா ஜமாத்தோட தொழுவப்பா, எங்கள்கிட்ட ஆலை இல்ல தொழுவுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியானா ஷிர்கான இமாம் நாங்க தொழுவ மாட்டோம்னு சொன்னா இமாம நீயே கொண்டு வாங்குறான். இப்போ சில ஊர்ல அப்படி ஒப்பந்தம் நடந்திருக்குது. இமாம நீயே நியமிச்சுக்கோ, ஷிர்கு செய்யாத இமாமனை வச்சுக்கோ. அப்படியான மோலுக்கு நீ வேற இமாம வச்சுக்கோ, நாங்க ஒரு தொழுகைக்கு எங்களுடைய டேஸ்ட்ல ஒரு இமாம வச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை. தௌஹீத் இமாமுக்கு பின்னாடி மீன் தொழுவது உனக்கு ஆட்சேபனை இல்லை, நீ யார் தொழுவிச்சாலும் தொழுவ. ஆனா நாங்க தௌஹீத் இல்லாத இமாம் பின்னாடி தொழுவ மாட்டோம். எனவே இப்படி நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், இமாம் தௌஹீதா இருக்கணும் அப்படி வச்சுக்கோ. நீ மோலுக்கு பாத்தியா லெப்பை வச்சுக்கிட்டு நீ போ அப்படிங்கிற அளவுக்கு பல நிர்வாகங்களை இந்த ஒப்பந்தங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. எதுக்கு? இவன் பள்ளிவாசல் தனியா போயிட்டான்னா இந்த பள்ளிவாசல் பராமரிக்க ஆள் கிடையாது. இந்த பள்ளிவாசல் யார்கிட்டயாவது மோயினார் வெளியூர் போக வேண்டியிருக்குது, நீ பாங்க சொல்லிருங்கன்னா எனக்கெல்லாம் வர முடியாது. நான் ஏதோ இந்த பக்கம் வந்தேன் தொழில் போகணும் வந்தா நீ என்னையா பாங்கலாம் சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. தொழில் பள்ளிவாசல் கரெக்டா வந்துடுவான். கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து பாங்க சொல்லிடு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மோயினார் இமாம்கள்லாம் கூட என்ன செஞ்சாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தௌஹீத்வாதிகளாக கிடைக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இந்த மாதிரி நிலைமையில மாறிக்கிட்டே வருது ட்ரெண்ட். இந்த காலகட்டத்தில் தௌஹீத் என்பதுதான் சிறந்தது, அதுதான் சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்த உடனே ஏற்கனவே போர்டு போட்டவங்க எல்லாம் போர்டை கலட்ட ஆரம்பிச்சிட்டான். போர்டு போட்டவன் போர்டை கலட்டு முதல்ல 4 மதுஹபுகளை சாராதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு போட்டான். 4 மதுஹப் உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் விலை ஏத்து போச்சு. திருச்சியில ஒரு பள்ளிவாசல் இந்த மாதிரி போட்டிருந்தான், 4 மதுஹபை சாராத ஹனஃபி பள்ளிவாசல். ஹனஃபி மதுஹபுக்கு முரணாக யாரும் தொழக்கூடாது, 2வது ஜமாத் நடத்தக்கூடாது, தொப்பு இல்லாம தொழக்கூடாது, விரலை அசைக்க கூடாது, தொப்புக்கு கீழ்தான் கைகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு நிபந்தனைகள்லாம் போட்டு வச்சிருக்கிறான். நாங்க ஒரு 3 பேர் போயிருந்தோம். சரி, லுஹர் ஜமாத்து அசர் ஜமாத் ரெண்டையுமே நம்ம தனியா ஜமாத்து ஜம்மு பண்ணி கசர் பண்ணி தொழுவோம். போய் பார்த்தோம்னா ஆஹா இருக்கிற சகோதரா சொன்னாங்க, அப்படி போட்டுருக்கானுவா தொழுவிட்டு போய் பிடிச்சி இழுத்து விட்டாலும் விட்டுருவான், என்ன செய்யறது? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தயாராயிட்டேன். சரி, இதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். இமாமும் கொஞ்சம் எழுதி போட்டுருக்காரு ரமலான் பத்தி, ரமலான்ல தான் அது. அப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இமாமை பார்த்து இவரா இமாமான்னு விசாரிச்சேன், இவரா இமாம்ட்டாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் தொழுவ ஆரம்பிச்சிட்டேன். தொழுது முடிச்ச பிறகு இமாம் பார்த்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அசர தொழுக அது 2 ரக்காத் தொழுதோம். அப்போ பார்த்துட்டு போனாரு. தொழுவு முடிச்சுட்டு ஏதாவது கேட்பான்னு நினைச்சோம், கேட்கல. கூட கேட்டாங்க, என்ன தைரியத்துல சத்தம் போட்டு தொழு வச்சுங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன ஒரே தைரியம் இருந்துச்சு, ஹனஃபி மதுஹப்னு போட்டுக்கான்ல இமாமை கூப்பிடுவேன். என்ன ஹனஃபி மதுஹப் தானே இது, இமாமுடைய தகுதி ஹனஃபி மதுஹப்ல என்ன, தலை பெருசா இருக்கணும், தலை பெருசா இருக்கணும் இல்லையா? அவர் தலை சின்னதா தான் இருக்கு. அதை பார்த்துட்டேன், அதை பார்த்து வெளியே போயிட்டேன், தலை சின்னதா தான் இருக்குது. இவர் ஹனஃபி மதுஹபுக்கு இமாமா நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமே, ஏன்னா உறுப்பு சிறுசா இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் மனைவியை கொண்டு வாங்க கூப்பிடணும், ஏன்னா அது அழகா இருக்கான்னு பார்க்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்க அந்த 2 விஷயத்தை கூட வேணாம், முதல் விஷயத்திலே அவர் அவுட்டு. அப்ப ஹனஃபி மதுஹப் பிரகாரம் நீங்க பள்ளிவாசல இமாமா இருக்கவே தகுதி இல்லை, ஹனஃபி மதுஹப் வச்சு பேசிக்குவோமா அப்படின்னு கேட்கலாங்கிற செய்தியை மனசுல கொண்டு வந்துட்டு தைரியத்தெல்லாம் கடன் வாங்கிட்டு தான் நான் தொழுகை சத்தம் போட்டு நடத்தினேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த மாதிரி இப்ப ஹனஃபி பள்ளிவாசல் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களை இப்ப எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க ஆமீன் சொல்ல போறீங்களா? ஒரு நாள் இப்படி மகரிப் நேரத்தில் பஜாருக்கு போயிருக்கிற ஒரு பள்ளிவாசல தொழுகை, ஒரு சகோதரர் நம்ம சகோதரருக்கு போயிட்டார், துபையில் தான் சகோதரர் இருக்கிறார், பள்ளிவாசலுக்கு போயிட்டார். ஊர்ல போனா மகரிப் தொழுகை போனோம்னா இமாம் உலகால இன்னொன்னுதான் இவருக்கு அனிச்சை செய்யலாம் ஆமீன் வந்துருமே, ஆள் இருக்கிறாரு, ஸ்டாப், யாரும் கோரசா உதவிக்கு வரல. ஆஹா நம்ம கூடாத இடத்துல நிக்கிறோமே அப்படின்னு அப்புறம் தான் உணர்வு வந்துச்சு. இமாம் தொழுது முடிச்சுட்டு ஒரு விஷமி வந்திருக்கிறான், அவர் மீது ஜமாத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. யாரும் அதை விஷமத்தனமா கருதல.
ஏன்னா அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த இமாம தூக்கிட்டாங்க, அது வேற விஷயம். அப்போ பாருங்க, ஆமீன் சொல்றது விஷமமா. தொழுவை முடிச்சுட்டு அவன் ஓதுற துஆவுக்கெல்லாம் ஆமீன் 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 சொல்றான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா அப்படிங்கிற மூணுக்குமே ஆமீன் ஆமீன் ஆமீன். இறைவா, நாங்கள் எங்களுடைய மனங்களுக்கு எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், இவன் ஆமீன். ஏன்னா அப்படியே ஆகிட்டு போட்டோம் அப்படி சொல்லி இவனுக்கு ஆமீன் என்ன சொல்லப்படுது இவனுக்கு தெரியல, ஆமீன் சொல்லிட்டு இவன் போறான். அதுக்கு விஷமம் இல்லையா? உலகாலின் என்று சொன்னால் இமாம் உலகாலின் சொன்னா ஆமீன் சொல்லுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை பின்பற்றுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய பள்ளிவாசலுடைய சுவர் அதிர் அளவுக்கு நாங்கள் சத்தம் போட்டு ஆமீன் சொல்லுவோம்னு சொல்றாங்க. அது விஷமமா? அது எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான பள்ளிவாசல்கள் இப்போது பள்ளிவாசலுக்கு நீங்க சொல்லுவீங்களா, ஆமீன் சொல்றீங்களா, எப்படியும் செஞ்சுட்டு போங்கப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப சமரசத்துக்கு வர்றாங்க. இப்ப நம்ம இமாம போட்டாச்சா, இப்ப அடுத்த ஸ்டெப் நாம எப்படி ஆகிட்டு இருக்கிறோம். சில ஊர்கள்ல எந்த தொடர்பு கொண்டு சில பேர் கேட்கறாங்க, என்ன செஞ்சுக்கலாம், அடுத்து ஊர்கூட்டம் இருக்குது, பொதுக்கூட்டம் இருக்குது, சம்பந்தமா என்ன பேசிக்கலாம் அப்படிங்கிற ரிகர்ஸ் எல்லாம் பேசும்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா, நாங்க ஒன்னா இருக்கணும்ல, ஜமாத்தோட ஒன்னா இருக்கணும் இல்லையா? இமாமுக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சொல்ல வைக்கிறது இமாம போட்டாச்சு. அவரு சிறுக்கு செய்யாத இமாம், மௌலிதுக்கு போக மாட்டாரு. சரி, ஜும்மால 2 குத்துபா எங்களுக்கு கொடுங்க, 2 குத்துபா நீங்க வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 4 குத்துபா வருதா இல்லையா? 2 குத்துபா நாங்க, 2 குத்துபா நீங்க. அதெல்லாம் தர முடியாது, தர முடியாது. எல்லாத்தையும் அப்படித்தானே ஷேரிங் பண்ணி தானே வரணும். அதனால ஒரு குத்துபா தான், 3க்கும் மறுப்பு நாங்க ஒண்ணுலயே கொடுத்துறோம், ஒரு குத்துபா மட்டும் தாங்க அப்படின்னு அது இழுத்துட்டு கிடக்குது. இப்போ ஏன்னா அது சரியா வராது, நீங்க போட்டுட்டு காரசாரமா பேசுவீங்க, அந்த ஆளு மேராஜ் இருக்கும் பாருங்க இல்லைன்னு, அவரு பராத்து இருக்குன்னு சொல்லுவாரு, நீங்க பர்ராத்து தான் இருக்குது பராத்து இல்லைன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் தேவையா? சண்டை சச்சரவு வரும், அதுதாங்க நியாயம் பிறக்கும் அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான ட்ரெண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுல தடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா முன்னாள் சகாக்கள் தாமோ மூக்கா அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்களே, அவங்க தான் முன் வந்து நிக்கிறாங்க. விடக்கூடாது, நிறைய பள்ளிவாசல்கள்ல மதுஹபையே பேண வேண்டும், இவர்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டியூஸ் பண்ணி விடுறது, அவங்கள மும்முரமா நிக்கிறது, அடிதடிக்கு வர்றது. பொதுக்கூட்டம் நடந்ததுன்னு சொன்னா அங்க தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி இவர்கள் தன்னை முன்னாடி இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நேரடியான எதிரிகளாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம கண்ணார கண்டு வருகிறோம். சில சாம்பிள்கள் வேணா நான் தர்றேன். கல்வி கருத்தரங்கு. கல்வி கருத்தரங்குனா என்ன? கல்வி என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அந்த மாணவர்களை பெற்றவர்களுக்கும் சரி சில வழிகாட்டல்கள். இந்த மாதிரியான பாடத்தை எடுத்து எடுங்க. இப்ப எது வாண்டடா இருக்குது அப்படிங்கறத பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான கல்விகளை என்னென்ன இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்காலம் சிறக்கும் அப்படின்னு இலவசமா நம்ம ஜமாத்து ஒரு காரியத்தை செஞ்சு வருது. இவர்களும் அதை செய்கிறார்கள். சரி, செய்யட்டும். என்றைக்காவது நம்ம ஜமாத் தௌஹீத் ஜமாத்து வேறு எந்த இயக்கத்தினுடைய நிகழ்ச்சியாவது ரத்து செய்ததாக வரலாறு உண்டா? ஒரு காலமும் கிடையாது. நீ பேசினா தான் அவன் திருந்துவான். நீ பேசிக்கிட்டே இருந்தா தான் நீ புரிகிறது பூரா அவனுக்கு மனசுல படும். நீ பேச கேட்டு தான் எங்கள்கிட்ட வர்றான் அப்படிங்கிறதால பேசத்தான் சொல்றோம். பேசாம இருக்காத, நீ அமைதியா இருக்காத, நீ அரபிலேயே குத்துபா வாசிட்டு போவாத, தமிழ்ல பேசு. அவனுக்கு விஷயத்தை நீ சொன்ன அப்படின்னு சொன்னா அவன் விளங்கிக்குவான். நாங்க விளக்கணுங்கிற அவசியம் தான் இல்ல அப்படிங்கிறத நாம தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனவே ஒரு ஊர்ல கூட எந்த இயக்கத்தினுடைய நிகழ்ச்சியும் நாம போய் ரத்து பண்ணதே கிடையாது. நம்முடைய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை ரத்து செய்வதற்கு சுன்னத்து ஒல் ஜமாத்துக்காரர் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போது ரத்து செய்வது யாருன்னு சொன்னா தமுமுக அல்லது இந்த 19 பேருடைய அந்த கூட்டங்களோடு சேர்த்துக்கிட்டு இவங்களை கால் கொண்ட விடக்கூடாது, இவங்களை எதிர்க்கணும், இவங்க பேசினாலும் அத்தனை பேர் மாறி போயிடுவான் அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ டால் மட்டோல், எத்தனையோ தில்லு முள்ளு செய்யறாங்க. இந்த இடத்துல போடாதீங்க, இந்த இடத்துல போட்டீங்கன்னா இந்த பஜார்ல பிரச்சனை வரும், அந்த பஜார்ல இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கவங்க எல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படி அந்த கடை வியாபாரிகளை எல்லாம் தூண்டி விட வேண்டியது. அதுக்கு ஒரு சரியப்பா நல்ல நோக்கம் தான் சொல்றான் போல நம்ம நினைச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு போனோம்னா அங்க ஆல்ரெடி வேற ஒருத்தனை நியமிச்சு இங்க வரக்கூடாது, இந்த இடத்துல போடக்கூடாதுன்னு அங்க எதிர்ப்பு. இந்த மாதிரியான எதிர்ப்புகள். அப்போ கல்வி கருத்தரங்கு நடத்துறதுக்காக வேண்டி பெரம்பூர்ல அனுமதி வாங்கிக்கிறாங்க. எஸ்பி ரத்து பண்ணிட்டான். 2ஆம் தேதி ரத்து பண்றான். ஒரு மாசத்தினுடைய 2ஆம் தேதி ரத்து பண்றான்.
3ஆம் தேதி நாங்க தௌஹீத் ஜமாத் சார்பாக கல்வி கருத்தரங்கு போடுறோம். கல்வி கருத்தரங்குனா என்ன? தமுக அப்படி இப்படின்னு பேச போறோமா? ஜாக்கு அப்படி இப்படின்னு பேச போறோமா? கல்வி சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் நிகழ்ச்சி. முஸ்லீம் அல்லாதவன், தௌஹீத்வாதி, தௌஹீத் அல்லாதவன், ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வந்து அதை பயன்பட போகிறார்கள். இது பொது விஷயம். நம்முடைய நிகழ்ச்சியை தடுத்துட்டான், பரவாயில்லை, இவங்க நிகழ்ச்சியாவது நடக்கட்டும் அப்படின்னு நீ சமூகத்தில் அக்கறை உள்ளவனாக இருந்தா, உனக்கும் தௌஹீத் வாடை இருக்குது, உன்னிடத்திலும் தௌஹீத் குடிகொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்குது அப்படிங்கிற உண்மையா இருந்தா என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். பரவாயில்லை, எப்பா பெரம்பலூர்ல முடியலையா, லெபகுடி காட்டில் நடக்குது, வாங்கப்பா, கொஞ்சம் 25 கிலோமீட்டர் தூரம் தானே, பயன் பெறலாம் அப்படின்னு நியாயமான உள்ளவனா நீ இருந்தேன்னு சொன்னா நீ நோட்டீஸ் அடிச்சு வெளியிடணும், அதுல மக்களுக்கு தகவல் கொடுக்கணும் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி. நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பைக்ல வந்துட்டு போறாங்க. யாரு? தமுக செயல் வீரர்கள். என்னடா வந்துட்டு போறாங்கன்னு தெரியலையே. அப்ப நாங்க அஸ்யூஷுவல் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு போலீஸ் படம் வந்து இறங்குது. உடனே ரத்து பண்ணுங்க, மைக் எடு, ஸ்பீக்கர் எடு, புனல் எடு, அப்படி இப்படின்ட்டு. ஏன் என்ன பிரச்சனை? அனுமதி வாங்கினியா? இதுக்கு இடையில நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, லோக்கல்ல ஆட்டோ பிரச்சாரம் செய்யறதுக்காக வேண்டி அனுமதி வாங்க போனோம். அத அனுமதியை பார்த்துட்டு நிகழ்ச்சிக்கே ரத்துன்னு எழுதி கொடுத்துட்டான். நாங்க கேட்டது ஆட்டோ பிரச்சாரத்துக்கு தான், நிகழ்ச்சி ஹால் மீட்டிங் தான். ஆனாலும் அவன் என்ன பண்ண, நிகழ்ச்சியை ரத்துன்னு எழுதி கொடுத்துட்டான். அது எங்களுக்கு ரெக்கார்டு. நாங்க அவன்கிட்ட கொடுத்ததும் காப்பி இருக்குது, அவன் எங்களுக்கு கொடுத்ததையும் நாங்க ஒரிஜினலா வச்சிருக்கிறோம். நாங்க கேட்காததை நீ எப்படி ரத்து பண்ணலாம்? நான் கூட கேட்க வேண்டியது ஹால் மீட்டிங் பொறுத்து கேட்கவே இல்லை. கேட்காத எப்படி ரத்து பண்ண அப்படின்னு மேலதிகாரிக்கு போலாம் இல்லையா? அதை நாங்க வச்சுக்கிட்டோம். போலீஸ் இறங்கி இருக்க, நாங்க தான் ரத்து பண்ணிட்டோமே, எதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு ரத்து பண்ணேன், கேட்கவே தேவையில்லையே, இது ஹால் மீட்டிங் ஆச்சே அப்படின்னா, இல்ல ரத்து பண்ண நீ செய்யக்கூடாது, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. இந்த தினத்துல ராமநாதபுரத்தில் எங்க தலைவர் பேசுகிறார். இன்னைக்கு சப்ஜெக்ட் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய போலீசாருடைய அடாவடித்தனம் தான். இப்ப கொடுத்துருவோம் தகவல். என்ன சொல்ற அப்படின்னா, என்ன நீங்க பெரிய விஷயங்கள்லாம் பேசுறீங்க, நாங்க கல்வி சம்பந்தமா பேசுறோம். இப்ப அவன் சொல்றான், நீங்க பேசுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பாய், அழகா பேசுங்க. அது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து, நாங்க போட்டிருக்கிற நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த நோட்டீஸ் காப்பி கொடுங்க, என் பிள்ளையும் படிக்குது, அந்த பிள்ளைக்கும் சில விளக்கங்கள் வேணும், விவரங்கள் வேணும், நான் அந்த விவரங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன், உங்கள யார் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எஸ்பி வந்து சொல்றாரு எல்லாத்தையும் எடுத்து ஆகணும்னு. நீ என்ன செய்ய முடியுமோ செய். நீ கேஸ் தானே ஃபைல் பண்ண போற, ஃபைல் பண்ணிக்கோ, நிகழ்ச்சி நடக்கும். நாங்க ரத்து பண்ணிட்டோம், நீ எதை ரத்து பண்ணுங்கிறது எங்க ரெக்கார்டு இருக்குது. நீ எப்படி கேட்காத நீ ரத்து பண்ணு மேலதிகாரி கேட்பான்ல, அதுக்கு நீ பதில் ரெடி பண்ணிக்கோ போ அப்படின்னு நிகழ்ச்சி நடத்ததான் செய்வோம். அப்படிங்கும்போது அவன் கெஞ்சிறான், பாய் தமுக வீரர்கள் தான் சொல்றாங்க, பாய் நடத்தக்கூடாது, விடக்கூடாது அவங்கள அப்படிங்கிறாங்க. என்ன ஒற்றுமை? அப்போ நீ என்ன தௌஹீதை வச்சிருக்கிற? தௌஹீதான ஒரு சராசரி இஸ்லாமிய சிந்தனை உண்டு இல்ல, சமூக பிரச்சனை இல்ல உண்டு. அப்போ நீ என்ன பேசுற? எல்லாம் ஒண்ணுதான், என்கிட்ட நீங்க பித்ரா காசை கொடுங்க அப்படின்னு எப்படி கொடுக்க முடியும்? நீ தௌஹீது வட்டத்துக்குள்ள வரவே இல்லையே. தௌஹீது முகமூடி அல்லவானே அணிஞ்சிருக்கிற. அவன் பவுல் சொல்லுவானே, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் ஆனேன்னு. அதனால அங்க போனா சுன்ன ஜமாத்துல நீ தான் வந்து முன்னாடி நின்றுட்டு சந்தன கூட தூக்குற, இங்க வந்து சொன்னா நான் தான் தௌஹீது, தௌஹீது எங்களுக்கு என்ன உடன்பாடு இல்லைன்னு யாரு சொன்னது அப்படிங்கிற. மேலிடம் ஒண்ணு சொல்லுது, கீழிடம் இன்னொன்னு சொல்லுது, பக்கத்திடம் இன்னொன்னு சொல்லுது, இன்னொரு பக்கத்திடம் வேற மாதிரி பேசுது. இந்த மாதிரி ஒரு கொள்கை இல்லாத வகையில நெட்வொர்க் இருக்கிற இந்த காலகட்டங்களிலேயே பிரிந்து 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 நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்க இந்த தௌஹீதுக்கு வந்துட்டீங்க. வாலிகண்டபுரத்துல பள்ளிவாசல் நிலத்துல கபிரஸ்தான்ல அடக்கம் செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, பள்ளிவாசல் நிலம் அது, மாற்றார்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போன் யார் பண்றா? தமுககாரர் தான் படுகிறார்கள். வாங்க, சரி நீங்களே நிக்கிறீங்க, பேனர் இல்லாம போராடுவோம், முஸ்லிம்களுக்காக வேண்டி போராடுவோம், முஸ்லிம்கள் என்று போராடுவோம், எந்த பேனர் எங்கள்கிட்ட இருக்காது, நீங்க வாங்க, அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், எல்லாத்தையும் கூப்பிடுங்க. சரி ஓகே, அவனுடைய சொல்ல கேட்டு இங்க என்ன பண்ணோம், ஒரு வேன் எடுத்துட்டு போறோம். போய் ஸ்பாட்ல இறங்கினா தமுக கொடி இருக்கு. கொடியை பார்த்த உடனே என்ன கொடி இருக்குதுன்னு கை நீட்டி விசாரிச்ச உடனே கொடையை முடிக்க உள்ள வச்சுட்டாங்க, கொடையை மடக்கணும் மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போராட்டம் நடந்துச்சு, என்ன செய்யறது ஏது செய்யுது. உடனே அங்கிருந்து நஜிபுல் ஹுதா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி உடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் வந்தார், வடநாட்டுக்கார். அவர்கிட்ட பேசுறதுக்கு அங்க ஆள் இல்லை.
இவங்க டூட்டி பூட்டி விருத வச்சு பேசி பிரச்சனையை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில விஷயங்களை பேசி ஒரு முடிவுக்கு வந்து தெளிவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி பல பீஸ் மீட்டிங் நடந்திருக்குது. 8 பீஸ் மீட்டிங் நடந்திருக்குது. அதுல அவங்க வரவே இல்லை, நாங்க தான் போயிருக்கிறோம், இதுக்கு பிறகு நாங்க விட்டு கொடுக்க தயாரில்லை, நாங்க பிரச்சனைக்குரிய இடம் எதை அவர்கள் சொல்லி எதிர்க்கிறார்களோ அதில் தான் இந்த ஜனாசாவை அடக்குவோம், அதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம ஜமாத் தான் எடுத்து சொல்லிச்சு. அந்த நஜிபுல் ஹுதாட்ட எடுத்து சொன்ன நம்ம ஜமாத்து எல்லா விவரங்களையும் விலாவாரியா அவங்கள்ட்ட பேசி நம்ம பக்கத்தில் நியாயம், அந்த கேஸ்ல உள்ள தீர்ப்புகள் பற்றிய சில தொகுப்புகள் இவைகள் எல்லாம் எடுத்து சொல்லி நியாயத்தை அவருக்கு விளக்கின உடனே அப்படியா அப்ப நீ குழி தோண்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, அந்த இடத்துல குழியை தோண்ட அவரு ஹதீஸ தப்பா சொல்ல, அந்த ஹதீஸ் அப்படி இல்லை இப்படிதான் இருக்குது அப்படின்னு நாம விளக்கம் சொல்ல, அவரோட நமக்கு கொஞ்சம் காண்டவரிசையான சில பிரச்சனை இல்லை சர்ச்சை வர, அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான விவரங்கள்லாம் எடுத்து சொன்ன உடனே ஓகேன்னு ஏத்துக்கிட்டு அவர் நன்றி சொல்லிட்டு அவர் போக இவ்வளோ நடந்திருக்குது. குழி தோண்ட அமைதியா மாற்று கருத்துல உள்ள பக்கத்தில் நிக்கிறாங்க. நானும் ஒரு முஸ்லீம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது, சட்டப்பூர்வமா உங்கள்கிட்ட நியாயம் இருக்குதுங்கிறதுனால தான் நான் அனுமதிக்கிறேன், ஆனா பிரச்சனை உண்டாக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு நாம முடிச்ச பிறகு தாம மடையர்கள் என்ன சொல்றான், அல்லாஹ் அக்பர்னு கத்துறான், வந்துட்டார் திருப்பி போன எஸ்பி திருப்பி வந்துட்டார், லத்தி சார்ஜ் பண்ண அப்படின்னாரு. லத்தி சார்ஜ் பண்ணி விவரம் இல்லை மட போயிருவோம். இந்த மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு போறேன், நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேனே, சட்டவிரோதமாக நான் ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட கூடாது, நான் சார்ஜில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போனவங்க அறிவில்லை அப்படின்னு சட்டம் போட்டு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு அவனை மீன் மடையில தான் நீங்க சொன்ன மாதிரி மாற்று கருத்து கிடையாது, இவங்களை வச்சுட்டு தான் நாங்க கட்டி அழுகுறோம் அப்படின்னு சொல்லி விவரங்கள்லாம் எடுத்து சொல்லி நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க விலகுங்கப்பா, குழி வெட்டுவன் அவன் வெட்டட்டும் அப்படி இவங்க விலக்கி விட்டுட்டு குழி வெட்ட சொன்னா லாபகமா இவங்க பேசுற மாதிரி போட்டோ எடுத்து மக்கள் உரிமையில போட்டு என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலம் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திய தமுகங்கிற மாதிரியான வாசகத்தை போட்டு அட்டேங்க அப்பா பக்கத்துக்கு தலைப்பு செய்தியே தான் மக்கள் உரிமையில பொறுத்திருக்க முடியுமா? வாலிகின்ற புறத்து கபிரஸ்தானில் புதைக்கப்பட்ட உண்மைகள் அடுத்து உணர்வுகள் எழுதணும். அப்படின்னா விழா வேற எழுத என்ன நடந்துச்சு, யாரு கூப்பிட்டா, எங்க போய் யார் அதை ஃபேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் அட்டகாசம் இவங்க பண்ணாங்க, இவங்களுடைய அநாகரிகம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல போய் நம்ம ஜமாத்து நடத்தி, ஜமாத்துக்கு பிறகு கூட நீங்க பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. இதுக்கு பிறகு இன்னொரு பெரிய டார்கெட் நமக்கு இருக்குது. என்ன டார்கெட்னு சொன்னா, இனி இந்த பிரச்சனை வரக்கூடாது, இதுல ஒரு சுவர் எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம இனி பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு தீர்மானமான ஒரு முடிவு என்னவோ அதை எடுக்க வேண்டி இருக்கிறது. இப்ப வெற்றி நினைக்காதீங்க, இது வெற்றியினுடைய ஆரம்பம் தான், இன்னும் முடிவு ஆகல அப்படிங்கிற செய்தி அந்த மக்களுக்கு உபதேசமாக எடுத்து வச்சு எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். ஆஹா நம்ம என்னமோ நினைச்சோமோ என்னமோ நடந்து போச்சேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவன் அங்க போய் அப்படி எழுதி அதுக்கு மறுப்பு சொல்ல வேண்டிய வந்துச்சு. விட்டான் டோஸ் தமுக தலைப்பு செய்தி சொன்ன தலைப்பு செய்தியா போட்டமாடா, அவன் வரிக்கு வரி மறுப்பு எழுதி கேவலப்படுத்திட்டானே, இது தேவையா அப்படின்னு. இப்ப உண்மையா நடந்தா கூட எழுதி போட முடியாது, உண்மையா நடந்தா கூட அவரால் எழுதி லெப்பு பிடிக்காடா, நீ தப்பு தவறுமா போடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி தலைமை தமுகவுடைய தலைமை அவங்கள புறக்கணிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அது மட்டும் இல்ல, சரியான ஒரு செய்தி சொல்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால தமுக அலுவலகத்துக்கு ஒரு நண்பர் போறார். தமுக அலுவலகத்தில் இருக்கிற ஒருவருக்கும் நண்பர், எனக்கும் ஒரு நண்பர், என் தான் போறார் அவர். நான் போறேன், நான் பழைய நண்பர் போய் பார்த்து வரேன் அப்படின்னு போறார். அவர் போய் சந்திக்க போனா அந்த அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள இருந்து அங்க இருக்கிற முக்கிய தலைவர்கள் ஒருவர் பேசுகிறார். என்ன விட்டுலாம் கேட்கல, போகும்போது காலை விழுந்த செய்தி என்ன தெரியுமா, இதுக்கு அந்த ஆள் தான் சரி எடுத்து என்ன என்ன தப்பு பண்ணாலும் சரிதான், தப்பு பண்ண பாரதூரமான தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா என்ன பொறுப்புல இருந்தாலும் தூர போறானா இல்லையா பிஜே, அந்த மாதிரி இருக்கணும். அது இல்லாம உங்களுக்கு எத்தனை தடவை மன்னிச்சு விடுறது, ஒவ்வொரு தவறுலையும் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சமாளிக்கிறீங்க, எத்தனை தடவை உங்களை மன்னிச்சு விடுறது, இதுக்கெல்லாம் அவர் தான் சரி அப்படின்னு மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக மணக்கக்கூடிய விஷயமாக தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு அங்கு பேசப்படுகிறது என்று சொன்னா, யாரும் நிர்பந்திக்கிற யதார்த்தத்தை அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ் பேச வைக்கிறான் அப்படின்னு சொன்ன அன்பு சகோதரர்களே,
அல்லாஹ் ஜல்லஷானஹு அப்படிப்பட்ட சிறப்பான ஜமாத்தாக நம்முடைய ஜமாத்தை வச்சிருக்கிறான். இதுல கண்ட கலிசடிகளோடும் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? அல்லாஹ் ஜல்லஷானஹு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். டைம் இல்லை, என்னோட வசனத்தை மட்டும் சொல்றேன், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துல 47வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ரசூலை ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதாக சொல்கிறார்கள். நாங்களும் தௌஹீத்வாதி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வெளியே ஓடிடுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவர்கள் ஒரு சாராரு முறித்துக் கொள்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சத்தியம் இருக்கிற மாதிரி அவங்க சார்பா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உடனே கட்டுப்பட்டவர்களை போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கோவ போறாங்க விஷயத்தை. ஃபீ குலூபிஹிம் மரதுன், குர்ஆன் ஹதீஸ் சரின்னு சொல்றல, அல்லாஹ் கட்டுப்படுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுவோம்னு சொல்றல, உன்னுடைய அவர்களுடைய இதயங்கள் என்ன நோயா இருக்குது அல்லாஹ் கேட்கிறான். அமிர்தாவும் அல்லது அவர்கள் சந்தேகம் கொள்கிறார்களா? குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படைகளை பற்றி அவர் சந்தேகம் கொள்கிறார்களா? அம் யகாஃபூன யஹீஃபல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுக்கு அநீதி இழைத்து விடுவார்கள் என்று அஞ்சுகிறார்களா? என்னப்பா காரணம்? சொன்னா குர்ஆன் ஹதீஸ்னு சொல்ற, தௌஹீத்னு சொல்ற, அதுக்கப்புறம் விலகி போகிறீங்க, என்ன காரணம்? உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குதா? அல்லது உங்களுக்கு சந்தேகம் வச்ச அடிப்படை ஆதாரங்கள்ல, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு பாதகம் விளைவித்து விடுவார் என்ற அச்சமா? என்ன நோக்கம்? அல்லாஹ் ஜல்லஷானஹு கேட்டு பல் உலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்களே அநியாயக்காரர்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே அன்பு சகோதரரை இனம் கண்டு கொள்ளுங்கள். ஒற்றுமை கோஷம் எழுப்பக்கூடியவர்கள், ஓரிரை கொள்கையில் நாங்களும் தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், நிச்சயமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கிறனவா என்றால் இல்லை என்ற காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய உதவியினாலே தனித்துவத்தோடு தௌஹீத்வாதிகளாக இயங்கக்கூடிய ஒரே ஜமாத்தாக அல்லாஹ்வின் உதவியினால் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இறுதி வரைக்கும் இயங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அத்தகைய நமது தேவையை நிறைவேற்றி அருள போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.